எப்படிடா இருக்கியா? நல்லா இருக்கியா? எனக்கு அப்படியே போகுது. சரி, பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் யாரா வருவாங்கன்னு யாருமே வரல. சரி, நீ தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே, என்ன பாக்குற? இப்ப நீ எனக்கு நல்ல ஒரு நண்பன். இன்னைக்கு தனிமையில இருக்கிறவங்களுக்கும் அப்படி ஃப்ரீயா இருக்கிற இடத்துல அவங்கள ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதே அந்த கண்ணாடியில இருக்க பிம்பம் தான். இப்ப நீ பிம்பமா தெரிகிற நீ எனக்கு நல்ல நண்பனா தெரியும். அதனால வெளியில சொல்லாம வெளியில யார்கிட்டையும் பேசக்கூட டைம் இல்லாத உங்க கூட பேசும்போது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதான் நீ எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாட்டும், எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டியும் தெரிகிற, தெரியுமா? டேய், என்னடா லூஸ் மாதிரி கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கே? வெளியே எங்கே போண்டதே? ஃப்ரெண்ட்ஸ் பையன்கிட்ட பேசலாமே. சும்மா கண்ணாடியை பார்த்து கொஞ்ச நேரமா பேசிட்டு இருக்கே, என்னாச்சு உனக்கு? டேய், இந்த கண்ணாடி இருக்கேடா, எல்லார் வீட்டுல இந்த கண்ணாடி வந்துட்டு எவ்வளவு பெரிய நண்பனா பயன்படுது தெரியுமாடா? டே, நம்ம வெளியே வந்துட்டு சில டைம்ல வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஜாலியா பேசும். ஆனா நம்ம தனியா வீட்டுல இருக்கும்போது நம்மளோட மனக்கவலையா இருக்கட்டும், சில டைம்ல வந்துட்டு நமக்கு ஏதாவது வந்துட்டு சொல்லணும், ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த கண்ணாடி தான் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டா அமையும். நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் அது திரும்ப நமக்கு பேசுது. அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? மனசுல இருக்க கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? நமக்கு மொழிகள் ஏதாவது தெரியாது இருக்கும்போது நம்ம பேசி பழகணும்னா, இங்கிலீஷா இருக்கட்டும், ஏதாவது தமிழ் மொழியா இருக்கட்டும், நம்ம கம்யூனிகேஷன் பண்ணோம்னா இந்த கண்ணாடியை பார்த்து நீ பேசுவார், நீ என்ன பேசுறியோ அதே மாதிரி அதுவும் ரிப்ளை பண்ணும். அப்போ உனக்கு என்னன்னா, நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உணர்வு தான் உனக்கு கொண்டோம். அதே போல சில டைம்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னத்த வாழ்க்கையை வெறுத்து போச்சு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம புலம்பிட்டு இருப்போம். அப்படி புலம்புறது நம்ம எங்க வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இந்த கண்ணாடியை பார்த்தா நம்ம வந்துட்டு நிறைய ஷேர் பண்ணுவோம். இப்போ ஒன்னே ஒண்ணு தெரியும், அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணாடியை பார்த்து நம்ம சில டைம்ல வந்துட்டு நம்ம அழுதாலோ சிரிச்சாலோ மகிழ்ச்சியா இருந்தாலும் நம்ம உள்ள இருக்கிறத வெளிக்கொண்டு வரதே இந்த கண்ணாடி தான். இந்த கண்ணாடி பிம்பம் வந்துட்டு எப்பவுமே உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கும். நம்ம டெய்லி காலைல எழும்பணும்னு என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணிட்டு நேரே கண்ணாடி முன்னதான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கா, முகம் அழகா இருக்கா, இன்னைக்கு நல்லா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், எல்லாமே காட்டுறது இந்த கண்ணாடி தான். நம்ம இந்த கண்ணாடியை வந்துட்டு பார்க்கும்போது என்னடா இவன் நீ கண்ணாடி இல்லை சும்மா சும்மா பேசிட்டு இருக்க அப்படின்னு உனக்கு தோணும். ஆனா இந்த கண்ணாடியோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம வருத்தப்படுறதா இருக்கட்டும், நம்ம கண்ணீர் அடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம சோகமா இருக்கும் போதும் நம்ம வந்துட்டு சந்தோஷமா யாருக்கிட்டே பேச போகணும், யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லணும், எங்கேயாவது போனேன்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடியை பார்த்தா ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஷேர் பண்ணுவோம். இன்னைக்கு எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல நிறைய பேர் அந்த ஆதி காலத்துல வந்து முதல்ல முகத்தை வந்து தண்ணீரை தான் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் தான் கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து நம்ம வீட்டுல கண்ணாடி யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம யார்கிட்டயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணாம இருக்க முடியாத சுச்சுவேஷன்ல நம்ம கண்ணாடி தான் நல்ல ஃப்ரெண்டா நமக்கு கிடைக்குது. அதனால கண்ணாடியை நம்ம வீட்டுல இருக்கும்போது வெளியில நம்ம எங்கேயும் போகாட்டாலும் கண்ணாடியில பேசிட்டு இருந்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கு. சில டைம்ல நம்ம சில வார்த்தைகள்ல ரகசியமா ஒரு சில பேர்ட்ட சொல்லுவோம், ஆனா அவங்க வந்து வெளியில வந்துட்டு சொல்லி கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இந்த கண்ணாடி கேலி கிண்டலே பண்ணாது. கண்ணாடி நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் நமக்கு வந்துட்டு திரும்ப நமக்கு பதிலா சொல்லும். திரும்ப என்ன சொல்றோமோ அதை சொல்லும் போது அப்பவுமே நமக்கு புரிஞ்சுக்கணும், என்ன தெரியுமா? இந்த கண்ணாடிட்ட நம்ம எதையும் ஷேர் பண்ணலாம். இப்ப உன்னே மட்டும் தெரிஞ்சுக்க, நம்ம வீட்டுல இருக்கும்போது வெளியில வந்துட்டு சில டைம் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் போதும் நம்ம கவலையை ஷேர் பண்ணும்போது இந்த கண்ணாடி நல்ல ஃப்ரெண்டா தான் நமக்கு அமையுது.